கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் உங்களோடு கூட பேச இருக்கும் கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமேன். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த நாட்களிலே எளிமை ரொம்ப முக்கியம், தாழ்மை ரொம்ப முக்கியம். நீதிமொழிகளில் கூட அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 22:4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வர ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா ஐஸ்வர்யம்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து மகிமை, ஜீவன் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு தாழ்மை உள்ளவர்களுக்கு ஏசப்பா கிருபையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எந்த இடத்துலையுமே ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க தன்னை தாழ்ந்து போகும்போது, தன்னை தாழ்த்தும் போது கர்த்தர் அந்த இடத்துல உங்களை உயர்த்துகிறவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். ஏசப்பா சொல்கிறார், பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறாராம், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபையை கொடுக்கிறாராம். நம்ம தேவ சமூகத்தில் தாழ்த்துவதை போல வெறியோர்களுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி நடக்கும்போது, ஒரு சில காரியங்களிலே நம்ம தாழ்ந்து போகும்போது, இறங்கி போகும்போது, அதில் ஏசப்பா நம்மளுக்கு ஒரு உயர்வை அந்த இடத்துல கொடுக்கிறவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போ இந்த நாட்களில் ஆண்டு சொல்கிற காரியம், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். யாரெல்லாம் தன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறார்களோ, பெரியோர்களுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறார்களோ, யாரெல்லாம் தன்னை தாழ்த்தி தாழ்மையாய் நடந்து கொள்ளுகிறார்களோ அவங்களுக்கு தான் அவங்கள பார்த்து ஏசப்பா சொல்கிறாரு, அவங்க தான் பாக்கியவான்கள். அடுத்து சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொல்கிறாரு. அப்போது பெருமையாக அகந்தையாக இருக்கிறவங்க ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்ய முடியாது, நம்ம சுதந்திரித்து கொள்ளவே முடியாது. இன்றைக்கி எத்தனையோ காரியத்தை குறித்து ஒரு சிலர் பெருமையோடு இருக்காங்க. பணப்பெருமை, தற்பெருமை, அடுத்து படிப்பை குறித்து பெருமை, அழகை குறித்து பெருமை, இதெல்லாம் நம்மளை ஒரு பாக்கியவான் பாக்கியவதின்னு ஆண்டு சொல்ல முடியாது. இதை வச்சு நம்ம பெருமையோடு இருந்தோம், இந்த இப்படி உலக பிரகாரமான அழிந்து போகிற காரியங்களில் நம்ம பெருமையாய் அகந்தையாக இருந்தோம் அப்படின்னா எந்த இடத்துலையுமே நம்ம தாழ்ந்து தான் போவோம். அப்படிப்பட்டவர்களுக்கு பரலோக ராஜ்யமும் என்ன செய்யாது, கிடைக்காது. இன்றைக்கி எவ்வளவோ படித்த பட்டதாரிகள் இருக்கிறாங்க, அவங்க படிப்பை வெளிப்படுத்த மாட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்கிற பதவிகளையும் வெளிப்படுத்த மாட்டாங்க. மறைமுகமாகவே தாழ்மையாகவே இருந்து நிறைய ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் அவங்க என்ன செஞ்சுக்கிடுவாங்க, பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் ஒரு சிலர் கொஞ்சம் படிச்சிருந்தாலோ, ஒரு சின்ன பதவி உலக பிரகாரமாக கிடைச்சிருந்தாலோ அதை வச்சுக்கிட்டு என்ன பெருமை பேசுவாங்க. எவ்வளவு பெருமையான வார்த்தைகள், அகந்தையான வார்த்தைகளை பேசி அநேகர் என்ன செய்வாங்க, வேதனைப்படுத்துவாங்க. ஆனால் ஆண்டு சொல்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன், தாழ்மை உள்ளவர்களுக்கு நான் கிருபை கொடுக்குறேன் அப்படின்றாரு. அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறது என்ன காரியம்னா, தன்னை தாழ்த்துங்க, தாழ்மையோடு நடந்துக்கங்க. தன்னை தாழ்த்துகிறவர்கள் தான் உயர்த்தப்பட முடியுன்றார். பெருமைக்கும் அகந்தைக்கும் அவர் எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். பெருமையோடு அகந்தையோடு பேசுகிறவர்களோடு செயல்படுகிறவர்களோடு கூட ஏசப்பா இருக்கவே மாட்டார். தாழ்மையோடு அன்போடு இருக்கிறவங்களோட தான் ஏசப்பா உள்ளே இருந்து அவர் பிரதிபலிக்கிற தேவனாக என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. அப்போ ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், அடுத்து மகிமையை கொடுக்கிறார், அடுத்து அவங்களுக்கு ஜீவனையே கொடுக்கிறார், தீர்க்க ஆயுசையும் கர்த்தர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி அருமை இரட்சகரை அறிந்திருக்கிற நான் ஒவ்வொருத்தரும் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறவர்களாக இருப்போம். குடும்பத்திலும் உறவுகள் மத்தியிலும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மத்தியிலும் தாழ்ந்து போகிறதை குறித்து நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எப்படி விட்டு கொடுக்க, எப்படி தாழ்ந்து போக, இறங்கி போகணும்னு நினைக்காதீங்க. அதை நீங்கள் தாழ்ந்து போகும்போது, இறங்கி போகும்போது, விட்டு கொடுக்கும்போது, நம்ம மன்னிக்கும் போது, மறக்கும்போது ஏசப்பா அந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் கனத்தையும் கொடுத்து நிறுத்துகிறவராக என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அப்போ இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம எப்போவுமே அப்படி படிப்படியாக நம்ம உயர்த்தப்பட வேண்டியவர்கள். அப்போ தேவ சமூகத்தில் எந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்துகிறோமோ அந்தளவு கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமானவராக இருந்தாலும் அவர் தம்மை தாமே அடிமையாக்கி வெறுமையின் ரூபம் எடுத்து மனித சாயலை தரித்து கொண்டு இந்த பூமிக்கு என்ன செய்தாராம், வந்தாராம்.
அதனால தான் இன்றைக்கி வானோர் பூதலத்தோர் போற்றும்படியான பெரிய நாமமுடையவராக அவர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக சிங்காசனத்தில் அவர் என்ன செய்திருக்கிறார்? பரலோகத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு உயர்வான ஸ்தானங்கள் வேணும். 4 பேர் மதிக்கத்தக்க கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும், உயர்த்தணும்னா தம்மை தாழ்த்துவோம். தேவ சமூகத்தில் தாழ்மையுள்ள பிள்ளைகளாக நடந்து கொள்வோம். தன்னை மற்றவர்களிடத்திலும் சபையிலும் குடும்பங்களிலும் நம்ம தன்னை தாழ்த்தி நடந்து கொள்வோம். இறங்கி போவோம், விட்டு கொடுப்போம். தாழ்மையுள்ளவர்களுக்கு பெரிய பெரிய கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நிச்சயமாக இந்த பூமியிலே கொடுத்து அவருக்கு சாட்சியாக என்ன செய்வார்? நிறுத்துவார். அது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தை நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். யாரெல்லாம் தாழ்மையுள்ளவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தை என்ன செய்ய முடியுமா? சுதந்திரித்து கொள்ள முடியும். எளிமையுள்ளவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அகந்தைக்காரர்கள், பெருமைக்காரர்கள் ஒருவரும் அங்கே என்ன செய்ய முடியாது? பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாது. அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக எப்படி தன்னை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தாரோ, அதுபோல நாமளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற, இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற, அவரை ஆராதிக்கிற நாம் எல்லாருமே தன்னை தாழ்த்துவோம். தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்துவோம். அதுபோல் குடும்பங்களிலே தாழ்ந்து போவோம். அதனால் விட்டு கொடுத்து போவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை கண்டிப்பாக செய்வார். இந்த பூமியிலே நமக்கு பெரிய கனத்தையும் மகிமையும் அவர் நமக்கு கொடுப்பார். அது மாத்திரமல்ல, ஐஸ்வர்யத்தை நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய வருகையிலே ராஜ்யத்தை சுதந்திரிக்கக்கூடிய பாக்கியத்தை ஏசப்பா நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அதனால் தாழ்மையை தரித்து கொள்வோம். ஆவியில் எளிமையுள்ளவர்களாக இருப்போம். பெருமைக்கு அகந்தைக்கு நம்ம எதிர்த்து நிற்போம். அது நம்ம வாழ்க்கையில ஜீவியத்துக்குள்ள வராதபடி தன்னை ஒவ்வொரு நிமிடமும் காத்துக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் அந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார்.